ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் ரேண்டி ஸ்கிரிபிள்ஸ். இன்றைக்கி பெல்ஜியமில் ஒரு வார்ம் டே அண்ட் நான் பெல்ஜியமோட கேபிட்டல் சிட்டியான பிரசல்ஸில் தான் இருக்கேன். இன்றைக்கி நம்ம பிரசல்ஸில் இருக்கிற டெக்கத்லான் ஷாப்பை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நம்ம நிறைய பேருக்கு ஆல்ரெடி டெக்கத்லான் ஷாப்பை பற்றி தெரிஞ்சிருக்கும். இட்ஸ் அ ஃபேமஸ் ஷாப் டு பை ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் வேர் எக்ஸட்ரா. சென்னையிலையும் சரி, இந்தியாவிலையும் நிறைய அவுட்லெட்ஸ் இருக்குது. இன்றைக்கி பெல்ஜியமில் இருக்கிற அவுட்லெட்ஸ் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். இப்போ நம்ம டி புருக்ரே மெட்ரோ ஸ்டேஷனில் இருக்கோம். டெக்கத்லான் ஷாப் இந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ளேயே இருக்குது. ஸோ அங்கேருந்து எக்ஸிட்டை நோக்கி அப்படியே நடந்து போனீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் அந்த ஷாப்பை பார்க்கலாம். ஸோ ஹியர் வி ஆர் அட் த ஷாப். திஸ் இஸ் தி என்ட்ரன்ஸ். இந்த ஷாப்பில் நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம இந்தியாவில் இருக்கிற அதே பிராண்ட் அதே குவாலிட்டியில் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஷூ பார்த்தீங்கன்னா குயிஷா பிராண்ட் ஷூ. இதே ஷூ என்கிட்ட இருக்குது. டெக்கத்லானில் நான் ஆல்மோஸ்ட் ஒரு 4500 rupeesக்கு வாங்கினேன் 3 years பிஃபோர். அண்ட் இங்கே அதோட ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் லைக் 50 euros. ஸோ ப்ரைஸ் வைஸ் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அதேமாதிரி பிராண்டும் பார்த்தீங்கன்னா ப்ரிட்டி மச் சேம். அண்ட் சைக்கிள் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டோரில் ரொம்ப கம்மியான ஆப்ஷன்ஸ் தான் இருந்துச்சு. இங்கே ஒரு 4 மாடல் வச்சுருந்தாங்க அண்ட் 2 வேரியன்ட்ஸ், லைக் த மேனுவல் ஒன் அண்ட் தி எலக்ட்ரிக் ஒன்ஸ். அண்ட் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா மேனுவலாக ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 300 euros அண்ட் எலக்ட்ரிக் ஒன்ஸ் ஆர் லைக் 1000 euros. இங்கே நிறைய கிட்ஸுக்கான ஆப்ஷன்ஸும் இருந்துச்சு. கிட்ஸ் பைசைக்கிள் அண்ட் கிட்ஸ் ஹெல்பர்ஸ், ஸ்ட்ரோலர்ஸ், ஹெல்மெட்ஸ் அண்ட் ஆல் தி பைசைக்கிள் ஆக்சசரிஸ். அண்ட் இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆல் தி பைசைக்கிள் ஆக்சசரிஸ், ஹெல்மெட்ஸ், டயர்ஸ், லாக்ஸ் அண்ட் சீட்ஸ், அடிஷ்னல் ஆக்சசரிஸ் ஃபார் பைசைக்கிள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா. ஒன் திங் வர்த் considering is that Decathlon will also sell secondary cycles. ஹலோ அகெயின். ஸோ நம்ம நேற்று பிரசில் சென்டரில் இருக்கிற டெக்கத்லான் ஷாப் போய் பார்த்தோம். அண்ட் என்னோட ஆனஸ்ட் ஒப்பீனியன் படி சொல்லணுன்னா ஐ எம் நாட் தட் மச் சாட்டிஸ்ஃபைட். பிகாஸ் நான் ப்ரைமரியாக ஒரு சைக்கிள் வாங்கலாம் தான் போனேன். பட் ஓவரால் ஷாப்பே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருந்தது. மேபி பிரசில் சென்டரில் இருக்கிறதுனால அது சின்னதாக இருந்துச்சான்னு தெரியல. அண்ட் ஆப்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடாக இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், பைசைக்கிள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டோரில் ஒன்லி ஒரு 4 சைக்கிள் தான் வச்சுருந்தாங்க. அதில் 2 சைக்கிள் மேனுவல் அண்ட் 2 சைக்கிள் ஆட்டோமேட்டிக், ஐ மீன் எலக்ட்ரிக். அண்ட் மேனுவலோட ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 320 euros. நம்ம ப்ரைஸ் படி பார்க்கணுன்னா ஆல்மோஸ்ட் 32,000 rupees. அண்ட் எலக்ட்ரிக் பார்த்தீங்கன்னா 1000 euros, ஆல்மோஸ்ட் 1 lakh rupees. ஸோ அவ்வளோ எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி நான் மேபி ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியோ இல்லை எல்லா ஃபீஸிபிலிட்டியும் செக் பண்ணி மல்டிபிள் மாடல்ஸை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி வாங்கலாங்கிற மைண்ட் செட்டோடு போனேன். பட் ஓவரால் ஷாப்பே சின்னதாக இருந்ததுனால என்னால் பெருசாக எதுவும் பண்ண முடியல. ஜஸ்ட் என்கொயர் மட்டும் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி நம்ம அகெயின் இன்னொரு பிரான்ச் போய் பார்க்க போகிறோம். அதாவது எவேரில் டெக்கத்லான் ஷாப் ஒன்று இருக்குது. கூகுள் ரிவ்யூஸ் படி பார்த்தீங்கன்னா ஷாப் பெருசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம நேரில் போயிட்டு எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். அண்ட் மொத்தமாக பிரசில்ஸில் பார்த்தீங்கன்னா 3 branches ஆஃப் டெக்கத்லான் இருக்குது. ஒன்று நம்ம நேற்று பார்த்த 1000 பிரசில்ஸ், அண்ட் இது வந்து சென்டரில் இருக்குது, டி புருக்ரே மெட்ரோ ஸ்டேஷன் கீழே. அண்ட் செகண்ட் டெக்கத்லான் இஸ் இன் எவேர், இன்றைக்கி போய் பார்க்க போகிறோம். அண்ட் தென் ஆண்ட்ரலிக்கில் வந்து இன்னொரு டெக்கத்லான் ஷாப் இருக்குது. எவென்ச்சுவலி இஃப் எவேரில் எதுவுமே செட் ஆகலைன்னா நம்ம ஆண்ட்ரலிக்கும் போய் பார்க்கலாம். பட் ஃபார் நவ் ஐ எம் ஹோப்பிங் தட் எவேர் வில் பி ரியலி குட். அண்ட் நம்ம தேடுற ஒரு ஸ்பெசிஃபிக் மாடல் அங்கே கிடைக்கும் நான் நம்புகிறேன். ஸோ லெட்ஸ் கோ அண்ட் சி. அண்ட் ஆல்சோ ஒரு காமன் பாயிண்ட் வந்து நான் அட்ரஸ் பண்ணலான்னு இருக்கேன். நிறைய பேர் ஃபாரினுக்கு வரவங்க, இதர் ஆஸ் எ டூரிஸ்ட் ஆர் ஸ்டூடெண்ட் ஆர் வேலைக்கு வரவங்க, ஃபஸ்ட் டைம் வரவங்க பார்த்தீங்கன்னா காமனாக ஒரு கொஸ்டின் மண்டையில் ஓடிட்டே இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா வின்டர் ஜாக்கெட்ஸ். ஸோ வின்டர் ஜாக்கெட் வந்து இந்தியாவில் வாங்குறது பெட்டரா இல்லை யூரோப் வாங்குறது பெட்டரா அப்படிங்கிற அந்த கொஸ்டின் இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மணி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு எக்ஸ்பென்சிவான ஜாக்கெட்டோடு அங்கேருந்து இங்கே வருவாங்க. அண்ட் நிறைய பேர் வந்து எந்த ஒரு ஜாக்கெட்டும் இல்லாமல் இங்கே வந்து வாங்கிக்கலாங்கிற ஒரு அசம்ஷன்லையும் வருவாங்க. ஸோ அதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு பை ஜாக்கெட்ஸ் இன் யூரோப். ஓகேவா? பிகாஸ் நீங்கள் யூரோப் ட்ராவல் வரும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாங் டேர்ம் ரெசிடென்சிக்காக நீங்கள் இங்கே வரீங்க அப்படின்னா, தென் இட்ஸ் ஒர்த் இன்வெஸ்டிங் இன் யுவர் வின்டர் ஜாக்கெட்ஸ். ஸோ திஸ் வில் பி யுவர் லைக் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். அண்ட் நீங்கள் அதோட மோஸ்ட்லி இந்த வின்டர் ஜாக்கெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரீஜன் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு நார்டிக் கண்ட்ரிஸ் லைக் ஸ்வீடன், நார்வேலாம் போகிறீங்கன்னா நல்லா ஃபர்லாம் வச்சு ஹெவியாக திக்கான பிராண்டட் ஜாக்கெட்ஸ்லாம் இருக்கும். அண்ட் இதுவே நீங்கள் கொஞ்சம் ஒரு சன்னியான ரீஜன், ஒரு ஃப்ரான்ஸில் இருக்கிற ஒரு சன்னியான ரீஜன் இல்லை சம் பார்ட்ஸ் ஆஃப் பெல்ஜியம்லலாம் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ரொம்ப லோவாக போகாத டைமில் மேபி டிஃப்ரெண்ட் சார்ட் ஆஃப் ஜாக்கெட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இட்ஸ் என்டையர்லி ரீஜன் ஸ்பெசிஃபிக்.
அங்கே இருந்து நம்ம ஒரு அசம்ஷனில் ஜெனரிக்காக ஒரு ஜாக்கெட் அங்கே கிடைக்கிற ஜாக்கெட்டை வாங்கி இங்கே வந்து யூஸ் பண்ணுறதை விட இங்கே வாங்குறது இட்ஸ் ஆல்வேஸ் அ பெட்டர் ஆப்ஷன். அண்ட் அனதர் திங் இஸ் லைக் இங்கே வந்து த்ரூ அவுட் த இயர் வந்து பார்த்திங்கன்னா சில ஃப்ளாஷ் சேல்ஸ் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீக் எண்ட் ஆஃப் சம்மரில் இருக்கும். எண்ட் ஆஃப் சம்மர் ஆர் லைக் ஸ்டார்ட் ஆஃப் சம்மரில் பார்த்திங்கன்னா சில ஃப்ளாஷ் சேல்ஸ்லாம் விடுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து வின்டர் ஜாக்கெட்ஸோட காஸ்ட் ரொம்பவே சீப்பாக இருக்கும். ஸோ நம்ம இந்தியாவில் ருப்பீஸில் கொடுத்து வாங்குறதோட இங்கே யூரோஸில் கொடுத்து வாங்குகிற ஜாக்கெட்ஸ் வந்து வில் பி ஆஃப் வெரி பெட்டர் அண்ட் குட் டீல்ஸ். அண்ட் நம்ம நேற்று டெக்கத்லானில் பார்த்துருந்தோம், ஒரு ஷூலேருந்து ஒரு ஜாக்கெட் வரைக்கும் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வைஸ் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ டெக்கத்லானில் நீங்கள் எந்த அளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ஜாக்கெட் வாங்கியிருக்கோ அதே மணிக்கு இங்கே எவென்ச்சுவலி யூ கேன் கெட் த சேம் ஜாக்கெட். த சேம் அப்ளைஸ் டு ஆல் த திங்ஸ். ஸோ தெர் ஆர் லைக் சம் யூனிக் ஷாப்ஸ் சென்னையிலே இருக்குது. பார்த்திங்கன்னா வின்டர் ஜாக்கெட் ரொம்ப அதிகமான காசுக்கு விற்பாங்க. ரேதர் தென் யூனோ எதுவுமே தெரியாமல் நம்ம ஃபஸ்ட்டு டைம் ஃபாரின் போகிறோம் போயிட்டு அந்த மாதிரி ஜாக்கெட் வாங்குறத விட ஃபாரின் வந்துட்டு இல்லை ஃபாரினில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு குவாலிட்டியான ஜாக்கெட் வாங்குறது வந்து ரொம்பவே நல்ல விஷயம்னு நான் நம்புகிறேன். அண்ட் I hope this information will be useful for the newcomers to Europe or any other abroad countries. ஸோ எவேரில் இருக்கிற டெக்கத்லான் ஆல்மோஸ்ட் எங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப தூரமாக இருக்குது. நான் 2 பஸ்ஸு மாறி இந்த லொக்கேஷனை வந்து அடைஞ்சிருக்கேன். தூரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான். ஸோ நம்ம ஷாப்பை நோக்கி போயிட்டுருக்கோம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பெருசாகவே இருக்குது. இந்த டெக்கத்லானில் பார்த்தீங்கன்னா 7 வெரைட்டிஸ் ஆஃப் மேனுவல் பைக்ஸ் இருக்குது. அண்ட் ஒவ்வொரு பைக்லேயும் பார்த்தீங்கன்னா 4 வேரியன்ட்ஸ் வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட் சைஸஸ் எஸ், எம், எல், எக்ஸ்எல்னு வச்சுருக்காங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 70 to 100 செகண்ட் ஹேண்ட் பைக்ஸ் இருக்குங்க. அண்டு இந்த பைக்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா டெக்கத்லானோட வாரண்ட்டி கேரண்டி எல்லாமே கவர் ஆகும். ஸோ நியூ பைக்ஸுக்கு உங்களுக்கு 3 years 4 years வாரண்ட்டி இருந்துச்சுன்னா அதே ஆப்ஷன் வந்து உங்களுக்கு செகண்ட் ஹேண்ட் பைக்ஸுக்கும் இருக்கும். ஸோ இந்த ப்ரைஸ் 1700 euros பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டபுள் பைக்ஸோட காஸ்ட். இதெல்லாம் அடிஷ்னல் அக்சசரிஸ், சைல்டு சீட் அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் பைக்ஸ். இதுதான் எலக்ட்ரிக் பைக்கோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வேரியண்ட். இதை தான் நான் பார்த்துட்ருந்தேன் வாங்கலாமான்னு. அண்ட் இந்த 2 சைக்கிளை பார்த்தீங்கன்னா டெமோக்காக கொண்டு வந்திருக்கேன். இதுதான் சைக்கிளிங் செக்ஷன். நம்ம ப்ரீவியஸாக 1000 பிரசல்ஸில் பார்த்த டெக்கத்லானும் இங்கே இருக்கிற சைக்கிள் செக்ஷனும் ஒரே சைஸ் தான் பார்த்துக்கோங்க. அப்படியே நடந்து போனால் நிறைய ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ், கேட்ஜெட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதுதான் நான் சூஸ் பண்ண பைசைக்கிள். எலக்ட்ரிக் பைக்ஸை ஓட்டி பார்க்கும்போது 1000 euros அது வர்த்தா தெரியல. ஸோ இதுவே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால 350 euros நான் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சைக்கிள் எவ்வளோ முக்கியமோ அதுக்கு ஈக்குவலாக முக்கியமானது அதோட பூட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் மாடல் இருந்துச்சு. அண்ட் இதுவுமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தது. ஸோ நான் வாங்கின லாக் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் லாக் அண்ட் சைட் மிரர் சேர்த்து எனக்கு ஒரு 50 euros ஆச்சு. ஆக்சுவலி என்னோடய சைக்கிளை வந்து அசம்பிள் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கா, ஃபிட்டிங்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. இதுதான் நான் சொன்ன அந்த ரோப் லாக். ஸோ ஃபைனலி திஸ் இஸ் மை ஃபஸ்ட் எவர் ரைட் வித் மை ஓன் சைக்கிள் இன் பிரசல்ஸ். இதோட நம்ம இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சு. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுக்கு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you soon.